ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா தாண்டிக்கிட்டேங்க. ரேணிகுண்டா ஆடியோ தாண்டி ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு நிறுத்தியிருக்கிறேங்க. நான் வண்டியில் ஒன்றும் சமையல் செய்யலை. நேற்று நைட்டு செஞ்சோம். அப்புறம் நைட்டு செஞ்சு உள்ள கம்பெனிக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டவ்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. செய்யறதுக்கு நேரம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலைல கயிறு போட்டு தரவை போட்டு வரக்கு ஒரு சாயந்தரம் 5 மணி ஆகிடுச்சு. அது ஒன்றும் செய்ய முடியல, ரொம்ப டயர்டு. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா மணி 8 மணி ரேணிகுண்டா பக்கம் இருக்கோம். சாப்பிட்டு நான் அடுத்து கிளம்ப வேண்டியதாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திராக்குள்ளே என்ட்ரி ஆகி போயிட்டுருக்கோம். எல்லாம் வெடிஞ்சிருச்சு. சமையல் வேலையெல்லாம் ஆகிட்டுருக்கு பாருங்கள். சாப்பாடு வச்சாச்சு. இந்த பக்கம் காயெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திராக்குள்ளேருந்து கர்நாடகாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். இப்போ தான் பார்டர் வருது. இந்த தான் பார்டர்னு வச்சுங்களேன். ஆந்திரா கர்நாடகா பார்டர். இதான் செக் போஸ்ட்டில் தாண்டி போயிட்டுருக்குறேங்க. மந்த்ராலயம் அப்படிங்கிற ஊர் தாண்டி தாங்க இந்த பார்டர் வருது. அடுத்து ராய்ச்சூர் வருங்க. ராய்ச்சூருக்குங்க ரொம்ப தூரம் போகணும். ஆனால் பெரிய ஊர் பார்த்திங்கன்னா அதுதான் ராய்ச்சூர் தான். அடுத்து ராய்ச்சூர் தான் நான் போயிட்டுருக்கோம். ஜூலை 12 சாயந்தரம் 5 மணி குல்பர்காவில் இருக்குங்க. குல்பர்காவுக்கு முன்னாடி சாகாபாத் அப்படின்ற ஊரில் வண்டி டீசல் அடிச்சுருக்குங்க. டீசல் அடிச்சு அப்படியே கிளம்புறதான். பார்த்திங்கன்னா சரியான மழை, ஃபுல்லாக சோன்னு மழை வெஞ்சிட்டு இருக்குது. எப்படி ஓட்டுறதுன்னு தெரில. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் சோலாப்பூர் போகணும். இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் ஒரு சோலாப்பூர். அது நைட்டு ஒரு 9 மணிக்குள்ளே சீக்கிரம் பாஸ் பண்ணி ஆகணும். இந்த இடப்பட்ட 150 கிலோமீட்டரை. ஏன்னா வழியில் நிறையா வழிப்பறி தொலை இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வேறு வண்டியெலாம் நிறையா வழிப்பறி பண்ணியிருக்காங்க. நல்லா சொன்னாங்க, பார்த்துப்பாங்கன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை 13 காலையில் 10 மணி அகமது நகரில் இருக்கோம். பார்த்திங்கன்னா குளிக்கலான்ட்டு வண்டி நிறுத்தணும். ஆனால் ஒரே மழை, ரொம்ப குளிர். அதனால் இருக்கிற பாத்திரமெல்லாம் விளக்கிட்டு அப்படி கிளம்பலாம், அடுத்து சமையல் செய்யலாம் அப்படின்னு நின்றுருக்கோம். நாங்கள் இப்போ ஒரு தாபால் நின்றுருக்கோம். இந்த இடத்த காட்டுற பாருங்க. ட்ரெஸ் இது ஜாமான்லாம் விளக்கு எடுத்து போட்டிருக்குங்க. இதெல்லாம் வண்டி நிறுத்திக்கிறது தாபா. அப்படியே நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வாக்குற தொட்டி எல்லாம் குளிர் அப்படிங்கிறனால வாக்கில் நான் சொன்ன மாதிரி இங்கே தான் விளக்கில் வீட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வழியில் திருநங்கைகள் நிற்கிறாங்க. வர வண்டி கிட்டெல்லாம் நிறுத்தி காசு கேட்டுருக்குறாங்க. கொடுக்குறவங்க கொடுப்பாங்க, இல்லைனா இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்து திருநங்கை மாதிரியும் இல்லைங்க. ஏதாவது லோக்கல் ஆம்பளைகளே வேஷம் போட்டு இப்படி வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ज़्यादातर प्लास्टिक थोड़ी थोड़ी बना रखी है।
ओके यहाँ ज़्यादा मोटर वगैरह मतलब लाती ये सब बोलो तो मतलब कहते ही बैठे ये सब ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டு ஜூலை 13 நைட்டு 11 மணி. இப்போ எங்கே இருக்கோம்னா நவாப்பூரில் இருக்குங்க. நவாப்பூர் பங்கில் இருக்கேன். உங்களுக்கு தெரியும், போன வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த பங்கில் வந்து குடிக்கிற தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் லேட் ஆகி போச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா வண்டியோட பிரேக்கு வேலை வச்சிருச்சு. அதை வந்து மெக்கானிக் ஷெட்டில் விட்டு அதை பார்க்குறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகிப்போச்சு. அது என்ன மாற்றணும் என்னென்னலாம் நான் காலைல சொல்கிறேங்க. ஏன்னா இப்போ டைம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி காலைல ஒரு 5 மணிக்கு பார்க்க வர சொல்லியிருக்காங்க டெலிவரிக்கு. போக முடியுமான்னு தெரில. இங்கே ஒரு 200 கிலோமீட்டர் போகணும். 11 மணி ஆகிடுச்சு. அது போக முடியுமான்னு தெரில. நாங்கள் போயிட்டு ஸ்பாட்டுக்கெலாம் போயிட்டுங்க. நைட்டு இந்த பிரேக் வழியில் என்ன வச்சது, அதில் எவ்வளோ செலவாச்சுன்னு நான் சொல்கிறேங்க. சரிங்களா? அப்புறம் என்னடா ஒரு மாதிரியா பேசுகிறானே நினச்சிக்காதீங்க டெல்லாம். ஏன்னா டைம் 11 மணி ஆகிடுச்சு. காலையிலேருந்து வண்டியை ஓட்டிகிட்ருக்கிறேன். அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. 2 மணி நேரம் ஓட்டுனா வச்சுங்களேன். அப்புறம் டிரைவர் இருக்கார், கோ டிரைவர், உங்களுக்கு தெரியும். அவரை மாற்றி விட்டு அவர் தூங்கிக்கிறதான். கொஞ்சம் செக் போஸ்ட் இருக்குங்க, நவாப்பூர் செக் போஸ்ட்டு. அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் தான் தாண்டிட்டு ஒரு மணி நேரம் ஓட்டிகிட்டா போதுங்க. இப்போ டிரைவர் மாற்றிக்குவார். அப்புறம் தூங்குறது தான். இந்த டயர்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறேன். சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டு ஜூலை 14 காலையில் மணி 8:30. ஸ்பாட்டுக்கு வந்துட்டேங்க. லோடை இறக்குற பக்கம் லோடு இறக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபோன் பண்ணியிருப்பாங்க. பாட்டி மட்டும் லோடு ஏற்றினோடனே ஃபோனு, வண்டி இங்கே வந்துடுச்சுன்னு பாருங்கள். லோடு ஏற்றி கம்பெனிக்கு வந்து வெளியே வரேன். வெளியே வந்து 10 கிலோமீட்டர்லேயே ஃபோனு, வண்டி இங்கே வந்துடுச்சுன்னு. இங்கே வர்றதுக்குள்ளே சாவடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, வந்து நிறுத்துறோன்னே இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 டெலிவரின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டெலிவரி இங்கே இறக்கிட்டு இருக்கேன். அடுத்தது எங்கே போகிறான்னு தெரில. அப்புறம் அடுத்து அங்கே போனால் காட்டுறேங்க. இல்லாட்டி வீடியோ என்ன அங்கேயே லோடு அன்லோட் பண்ணுறது தானே. அதனால் வீடியோ இதோட முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லோடு இறக்கிட்டு இருக்கிறாங்க, அதை நான் காட்டுறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வரும்போது சொல்லியிருப்பேன் பிரேக்கு பிரச்சனை ஆகிடுச்சுன்னு. அந்த காட்டுறேன் பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு லப்பருங்க. இதுக்கு பேர் டயாஃப்ரம்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரேக் ராஜெட்டில் வரும். இது கிழிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா அது அதிகமாக பிரேக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறப்பல மிதிச்சுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போயிடும். இந்த சந்தில் அந்த ஒன்று இருந்துச்சு, அது ஓட்டையாயிடுச்சு. இதுதான் இந்த லப்பரு. இதோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா வருது. நேற்று 2 மாற்றினோம். ஒரு 1500 ரூபா ஆயிடுச்சு, லேபர் சார்ஜ் எல்லாம் சேர்த்தி. இதுதான் அந்த கவருங்க. இது எழுதியிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேர் தான் டயாஃப்ரம்னு. இது மாற்றிட்டு ஒரு 1 ஹவர் லேட் ஆகி போச்சு நவாப்பூரில். அப்புறம் ஆகி இங்கே வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட காலையிலேயே ஒரு 10-20 ஃபோன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து லோட இறக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றிச்சு பார்த்தீங்களா, அது வீடியோ போட்டிருப்பேன். அது இது சேர்த்துருப்பேன். ஒரு இருட்டில் தான் எடுத்திருப்பேன். சின்னதாக கிளிப் இருக்கும். அது சரி, நிறைய பேர் சரியாக தெரியாது. இன்னொரு நாளைக்கு பார்க்கலாமா தானே கொஞ்சம் தெளிவாக எடுத்து போடுறேங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. See you.